புத்தகம் எனும் போதி மரம் குறித்து பேசுவதற்கு முன்னால் எனக்கு முன்னால் உரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய அறிவுமதி அவர்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்லிவிட்டு பேசலாம் என்று கருதுகிறேன். கவிப்பேரரசு வைரமுத்துவும் கவிஞர் அறிவுமதியும் ஒரே நேரத்தில் தான் தன் பயணத்தை தொடங்கினார்கள். நான் யோசித்து பார்க்கிறேன், வரலாறு இந்த மாபெரும் கவிஞர்களை தன்னுடைய ஏடுகளில் பதித்து வைத்திருக்கிறது. பல வெற்றிகரமான திரைப்பட பாடல்களை தந்தவர்தான் கவிஞர் அறிவுமதி அவர்கள். அவர்கள் எழுதிய திரை பாடல்களை விட என்னை கவர்ந்திருப்பது அவருடைய கவிதைகள், அவருடைய தமிழியல் ஆய்வு, அவர் தமிழர்கள் மீதும் தமிழ் சமுதாயத்தின் மீதும் வைத்திருக்கக்கூடிய மாண்புடைய பெரும் நம்பிக்கை. நான் மாணவ பருவத்தில் இருக்கின்ற பொழுது கவிஞர் அறிவுமதி எல்லாம் யார் என்று வியந்து பார்த்து கேள்வி கேட்டு தேடி தேடி அவர்களை படித்தவள் நான். ஒருபோதும் நினைத்ததில்லை அவர்கள் பேசிய மேடைகளிலெல்லாம் பேசுவதற்கு இயற்கை எனக்கு வாய்ப்பளிக்கும் என்று. அவருடைய அடுத்த தலைமுறை நான். எந்த ஒரு கவிதையால் என்னை அவர் ஈர்த்தார் என்பதனை சொல்லிவிட்டு என் பேச்சை தொடங்கலாம் என்று கருதுகிறேன். இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தெரிய வேண்டும், இவர்களெல்லாம் எதை நோக்கி பயணிக்கிறார்கள். நான் சிந்தித்தபடிதான் உட்கார்ந்திருந்தேன். கலகலை என்று பேசி உங்களுடைய கைத்தட்டலை பெறுவது அல்ல அந்த பெருந்தகையின் பேச்சின் நோக்கமாக இருந்தது. உங்கள் ஆழ் மனதில் தமிழ் இனத்தின் மீது ஒரு பேரன்பின் பிரவாகத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என்கின்ற முனைப்போடு அவர் தன்னுடைய பேச்சை நிகழ்த்தியபடி இருந்தார். தேடி தேடி சங்க இலக்கிய சொற்களை பேசியபடி இருந்தார். என் சிந்தனைக்குள் அறிவுமதி வந்து உட்கார்ந்த ஒற்றை கவிதையை சொல்லி என் பேச்சை தொடங்குகிறேன். சிறிய வயதிலிருந்தே தேடல் கொண்டவள் நான். ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய வாழ்க்கையின் தத்துவமே. பர்வீன் சுல்தானா நன்றாக பேசுகிறார் என்றால் ஒன்று நினைவில் கொள்ளுங்கள், நான் பேசும் கருத்து முக்கியமே இல்லை, என் மனநிலை தான் முக்கியம். எந்த மனநிலையில் நான் அறிவை பெறுகிறேனோ அந்த மனநிலையில் இருந்து என் அறிவை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். பெண் விடுதலை குறித்தும் குழந்தைகள் விடுதலை குறித்தும் முதியவர்கள் நலன் குறித்தும் விளிம்பு நிலையில் ஒதுக்கப்பட்டவர்களுடைய வாழ்விலே சமூக நீதி குறித்தும் ஒரு தேடலான ஒரு அக்கினி எனக்குள் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருந்திருக்கிறது. அந்த தேடலில் நான் இருந்த பொழுது ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதியா என்கின்ற ஒரு கேள்வி பன்னெடும் காலமாக என் மனதிலே உண்டு. உங்களுக்கு என்னத்தான் வேணும் என்று கேட்கக்கூடியவர்கள் மத்தியில் எனக்கு என்ன வேண்டும் என்றே தெரியாத உன்னிடத்தில் நான் கேட்டு பெறுவது ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய ரௌத்ரம் எனக்கு இருந்திருக்கிறது. கவிஞர் அறிவுமதி அவர்கள் ஒரு கவிதையால் என்னை ஈர்த்தார். பெண்ணினுடைய நிலை குறித்து இதை விட சிறப்பாக வேறு எந்த கவிஞனாலும் சொல்லிவிட முடியாத நிலையில் உச்சம் தொட்ட ஒரு கவிதை அது. இதுதான் கவிதையின் தொடக்கம். கொஞ்சம் மனசுல இருக்கிற கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. 4 வரியில கவிதை முடியும். தொட்டிலில் குழந்தையின் அழுக்குரல். ஒரு மரத்துல ஒரு துணி தொட்டிலா தொங்குது, அதுல ஒரு குழந்தை அழுற சத்தம் கேட்குது. இதுதான் முதல் வரி காட்சி. தொட்டிலில் குழந்தையின் அழுக்குரல். வரப்பில் பண்ணையார். வயல் இருக்கு, வரப்பு இருக்கு, வரப்புல ஒரு பண்ணையார் உட்கார்ந்து இருக்கார். இது 2வது வரி. 3வது வரியில் கவிதையை நிறைவு செய்கிறார் பெருந்தகை. தொட்டிலில் குழந்தையின் அழுக்குரல், வரப்பில் பண்ணையார், வயலில் சொட்டியது தாய்ப்பால் என்று முடித்தார். இதை விட ஒரு பெண்ணிற்கான அன்றாட சுமைகளை, அவள் தாய்மை மறுதலிக்கப்படுவதை, அவள் பெண்மை மறுதலிக்கப்படுவதை, அவள் உழைப்பு சுரண்டப்படுவதை வேறு எந்த கவிஞனும் எழுதவில்லை என்பதனால் அந்த கவிஞனை பற்றி சொல்லிவிட்டு என் பேச்சை தொடங்கலாம் என்று நான் நினைத்தேன். நீங்கள் நிறைய நாள், இன்னும் நிறைய நாள் தேக ஆரோக்கியத்துடனும் இதே புத்தி கூர்மையுடனும் இதே கவி நலத்துடனும் தேடலுடனும் வாழ வேண்டும் என்று என் தமிழால் வாழ்த்துகிறேன் அண்ணா. வாழ்த்துவதற்கு வயது தேவையில்லை என்கின்ற கருத்திலே உடன்பாடு உண்டு எனக்கு. அதனால் என் செந்தமிழால் உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க வாழ்க வாழ்க. புத்தகம் எனும் போதி மரம் குறித்து என்ன பேசுவது? மரத்தினால் புத்தனுக்கு பெருமையா, புத்தனால் மரத்திற்கு பெருமையா? மரம் போதித்ததனால் சித்தார்த்தன் புத்தன் ஆனானா?
புத்தனாக வந்து அவன் உட்கார்ந்ததனால் அந்த போதி மரம், அந்த அரச மரம் போதி மரமானதா? இப்படி யோசிக்கிறேன் நான். எல்லா மரங்களும் சாதாரண மரங்கள் தான். அமருகின்றவர்கள் புத்தர்களாக இருக்கின்ற பொழுது அந்த மரம் போதி மரமாகிறது. வெறும் போதி மரங்களை புகழ்ந்து பேச நான் வர இல்லை. அந்த போதி மரங்களுக்கு ஒரு புத்தன் கிடைக்க வேண்டுமே என்ற தேடலோடு தான் இந்த தலைப்பை நான் அணுகுகிறேன். இந்த புத்தக திருவிழாவில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் வெறும் மரங்கள் தான். ஒருவேளை அந்த புத்தகம் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை நிகழ்த்தி விடுமேயானால், அந்த புத்தகம் தான் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாசகனை அந்த புத்தகம் அடைந்து விடுவேயானால், அந்த புத்தகம் போதி மரமாகிறது. தேடப்பட்ட நீங்கள் புத்தனாகிறீர்கள். உங்களால் தேடி அந்த புத்தகத்திற்குள் சென்றுவிட முடியுமா? பல மேடைகளில் நான் பேசி இருக்கிறேன். தஞ்சாவூரிலே இன்றிலிருந்து 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படியான ஒரு புத்தக திருவிழாவில் பேசும் வாய்ப்பு. பேசிக்கொண்டே இருந்த பொழுது இப்படிப்பட்ட ப்ளூ பரதாக்கள் அங்கேயும் ஒட்டப்பட்டு இருந்தது, அங்கேயும் கட்டப்பட்டு இருந்தது. ஆனால் அங்கே இப்படி வெறுமையாக இல்லை, பல நல்ல வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தது. மேடையில் இருக்கின்ற நான் திரும்பி அதை பார்க்கிறேன், பேசிக்கொண்டே அதை வாசிக்கிறேன். இப்படி எழுதப்பட்டிருந்தது அந்த வாசகம். நான் உங்களை அப்படியே பசுமையாக கடத்துகிறேன். புத்தக கண்காட்சியில் படுதாவிலே எழுதி ஒட்டப்பட்டிருந்த, தஞ்சாவூரிலே எழுதி ஒட்டப்பட்டிருந்த ஒரு அயல் நாட்டு பேரறிஞனுடைய வாசகம். நீங்கள் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. அப்பதான் எல்லாரும் காசு கொடுத்து புக்கை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பேரறிஞன் சொல்லுகிறான், நீங்கள் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. அடுத்த வரிதான் முக்கியம். நீங்கள் வாங்குவதெல்லாம் அந்த புத்தகத்தின் அச்சுக்கூலியும் காகித கூலியுமே தவிர புத்தகத்தை உங்களால் காசு கொடுத்து வாங்க முடியாது. சிந்தனையை எப்படி வாங்குவீர்கள்? அறிவுமதியினுடைய ஒரு கவிதையை வாங்குவதற்கான பேராற்றலும் பெரும் செல்வமும் எந்த தமிழனிடத்தில் இருக்கிறது? ஒரு வகுப்பாசிரியருடைய ஒரு வகுப்பை வாங்குவதற்கான ஃபீஸ் கொடுத்து விட முடியுமா? அப்படித்தான் சிந்தனையை விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது என்று என்றைக்கு புரிந்து போகிறதோ புத்தகம் அப்பொழுது போதி மரமாகிறது. அந்த போதி மரத்திற்கு உள்ளே இருந்து நான் வாசிக்கிறேன். நீ என்ன மதம், நான் என்ன மதம், நீ என்ன சாதி, நான் என்ன சாதி. கேட்டு கேட்டு காயப்படுகிறார்கள். நான் எப்படி சொல்வது? பாரதியின் 2 கவிதைகளை சொல்கிறேன். போதி மரமாக எனக்கு அந்த புத்தகம் மாறக்கூடிய 2 கவிதைகளை நான் சொல்லுகிறேன். நீ என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி என்று கேட்கின்ற பொழுது 1921 ஆண்டிற்கு முன்னால் இறந்து போன, சுதந்திர தேசத்தை பார்த்தே இராத, அடிமை தலையினால் இந்த உலகம் தவித்து கொண்டிருந்த அந்த வேளையில் எழுதுகோல் எடுத்து ஒருவன் எழுதினான், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறு இல்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்றானே. அதுதானே சங்க இலக்கியம் சொல்லுகின்ற சிறுமனை, அளவன் சிறுமனை. சங்க இலக்கிய புலவன் கூட வாழும் உயிர்களை நம்முடைய உயிர்களாக மதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவன். அசையா மலையையும் என் ஜாதி என்று பேசியவன் பாரதி. கடலை என் கூட்டம் என்று சொன்னவன். நான் நினைத்து பார்க்கிறேன், நீ எந்த மதம் என்று யாரேனும் கேட்கிறார்களா? என்கிட்டயும் கேட்கிறாங்க. கூப்பிட்டா முதலில் அடையாளப்படுத்தப்படுவது என் மதம். ஆஹா, மதம் கூட 2வது தான். ஃபர்ஸ்ட் பொண்ணு, 2வது மதம்.
மூன்றாவது ஜாதி. நல்ல வேளை எனக்கு இருக்கிற மதத்துக்கு ஜாதி இல்லை. இல்லை இல்லை தெரியாது. தெரிஞ்சா சொல்லிட்டு தான் இருப்போம். தெரியாது. தெரியாத ஒரு சூழல்ல ஒரு மதத்தில் இருக்கிறோம் நாங்க. பாரதி சொல்கிறான், உங்களுக்கு போதி மரமாக அந்த கவிதை மாறுகிறது பாருங்கள். நீங்கள் புத்தனாக இருந்தால் தான், இல்லை என்றால் அது வெறும் கவிதை தான். நான் இப்படி சொல்றது வழக்கம். வெறும் கயிறு தான். கருத்து ஏற்றி கட்டினால் காப்பு, கருத்து ஏற்றி கட்டினால் தாலி. வெறும் சோறு தான், கருத்து ஏற்றினால் தான் பிரசாதம். கருத்து ஏற்றணும்ல, வெறும் சொல் தான். கருத்து ஏற்றினால் மந்திரம். கருத்து ஏற்றி பார்த்தால் தான் மரம் தான், அரச மரம் தான். கருத்து ஏற்றி பார்த்தால் போதி மரம். கருத்து ஏற்றப்படணுமே. பாரதி எப்படி கருத்தை ஏற்றுகிறான் பாருங்க. இந்த மாதிரி சொல்றதுக்கான துணிச்சல் இப்போ வரணுங்க. இப்போ வரணும். எப்படி சொல்றான் பாருங்க. ஏய், யார்ரா கடவுள்? இப்படி கேட்கிறான். அவன் ஒரு மதக்காரன், ஒரு மதத்தை பின்பற்றுபவன். அந்த மதத்தில் நின்று கொண்டு பேசுகிறான். யார்ரா கடவுள்? எது கடவுள்? ஆத்தி சூடி இளம் பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழு வெண்மேனியான் சிவன். கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடந்தோன் விஷ்ணு. மஹமது நபிக்கு மறையருள் தந்தோ புரிந்தோன் அல்லாஹ். இயேசுவின் தந்தை யெகோவா என உருவகத்தாலே பலர் உணர்ந்தும். வார்த்தை பாருங்க எப்படி சூடா வருது. இன்னைக்கு சொல்லிருங்களா பாப்போம். நான் என்ன சொல்றேன், சொல்ற தைரியம் இல்லைன்னா இதை சொல்லிருங்கிற. உணர்ந்தும் உணராமலும் பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அதன் இயல்பு ஒளி உரு அறிவாம். அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார். அதன் நிலை அதன் அருள் வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம். என்ன கேட்டா பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் முதல்ல வரக்கூடிய பாட்டா இது இருக்கணும். நான் எங்க காலேஜில் ஃபர்ஸ்ட் பாட்டா வச்சுட்டேன். எங்க காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர்ல முதல் பாடமே தமிழ் பாடமே இது. எப்பொழுது ஒன்று போதி மரமாகிறது? பாரதி சொன்னானே, அறிவால் விளங்கும் முதல் ஜோதி நான். தன்னை முதல் ஜோதியாக வைக்கிறான். நான் சொல்லவா, இது ஒரு கண்ணிதான். அறிவுமதியாகட்டும், பாரதியாகட்டும், வைரமுத்துவாகட்டும், எந்த கவிஞனும் ஆகட்டும், அவர்கள் எல்லாம் நம்முடைய மூத்த தமிழ் மரபின் கண்ணிகள். மூத்த தமிழ் மரபு நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய அற்புதமான அறிவு இருக்கு இல்லையா, அறிவின் பெரு வெள்ளம். இப்படி எந்த இனமாவது சொல்லியிருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 4 மொழி தெரியும். வீட்டில் உருது பேசுகிறேன், அரபி குரான் எழுத படிக்க வாசிக்க தெரியும், ஹிந்தி உருது பேசுறதுனால ஹிந்தி சரளமாக வரும், ஆங்கிலம் நல்லா சரளமாக பேசுவேன், எழுதுவேன், புரிஞ்சுக்குவேன். தமிழ் சேர்த்தா மொத்தம் 5 மொழி. நான் சொல்கிறேன், யாமறிந்த மொழிகளில் எனக்கு தெரிஞ்ச 5 மொழி. 5 மொழியில யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். காரணம் என்ன தெரியுமா? வெறும் இனிமையல்ல, அறம். அறம் என்கின்ற சொல்லுக்கு நீங்கள் எந்த மொழியிலும் விளக்கம் எடுத்துக்கொள்ளுங்கள், தமிழ் சொல்லுகின்ற அந்த பொருளுக்கு பக்கத்துல கூட யாரும் வர முடியாது. ஆழமான அறிவு பெற்றவர்கள் நாம். புத்தனை தேடி போக வேண்டியதில்லை. இதோ வாசல்ல போனா இருக்குது அரச மரம். நாம் தான் அதை போதி மரமாக மாற்றாமல் அமர்ந்திருக்கிறோம். அவ்வளவு பொக்கிஷம் இருக்கிறது நம்மிடத்தில். இப்படி யாரேனும் சொன்னது உண்டா? எந்த இலக்கியத்திலாவது உண்டா? எந்த
மொழியிலாவது இப்படி உண்டா? பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமேன்னு சொல்லிட்டு போனவன் யாராவது இருக்கானா? வாழ்க்கையின் எவ்வளவு பெரிய தத்துவம் அது, எவ்வளவு பெரிய சமநிலை அது, சமூக நீதி இல்லையா அது? வாழ்வினுடைய பெரும் தத்துவத்தை போகிற போக்கிலே சொல்லிவிட்டு போன மிகப்பெரிய அறிவு மரபு சார்ந்தவர்கள் நாம். நான் இப்படி துணிச்சலா இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்தியாவில் வட மாநிலத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் ஒரு 7 வயது குழந்தைய மற்ற மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு பேரை சொல்லி ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி அடிக்க சொல்றாங்க. எல்லாரும் அந்த காணொளி பார்த்துருப்போம். அடிக்கிற குழந்தைகளை தான் நான் பார்த்தேன். எனக்கு அடிக்க சொல்றாங்கல்ல, அந்த அவங்க குற்றவாளின்னு தெரியுது. எனக்கு அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க, அதெல்லாம் சரி. என் கவலை எது தெரியுமா? அடிக்கிறாங்கல்ல, அந்த குழந்தைகளுடைய மனநிலை தான் எனக்கு முக்கியமாகப்பட்டது. ஆனால் அந்த குழந்தைகள் விருப்பமே இல்லாமல் எதற்கு அடிக்கிறோம் என்பதனையே தெரியாமல் அவர்கள் சொன்ன கட்டளைக்கு அடிச்சிட்டு போறாங்க. அந்த காட்சியை பார்த்தனா? ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் பெருமக்களே, நாகப்பட்டினத்தில் ஒரு புத்தக திருவிழா தான். இது ஒன்றும் பொருட்காட்சி கிடையாது. புத்தகத்தை தான் வைத்திருக்கிறார்கள், இல்லை கொஞ்சம் விளையாடுறதுக்கு அப்படி இப்படின்னு வச்சிருக்கிறாங்க. பட் இந்த கூட்டம் அதற்கு வந்த கூட்டம் அல்ல, அறிவை தேடி வந்த கூட்டம், புத்தகங்களை தேடி வந்திருக்க கூட்டம். எவ்வளவுதான் முயற்சித்தாலும் தமிழ்நாட்டிலே இப்படிப்பட்ட சூழல்கள் நிகழவே நிகழாது, நிகழக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். அறம் சார்ந்த சொற்களுக்கும் சிந்தனைகளுக்கும் உரியவர்கள் நாம். நான் இப்போ ஒரு பாட்டு சொன்னேன்னா நீங்க திருப்பி எல்லாரும் சொல்லுவீங்க, அம்மா இங்கே வாவா. அடுத்து எப்போ படிச்சது? 40 வருஷம் இருக்குமா? அறம் செய்ய ஆறுவது முயற்சி, ஓதாமல் ஒரு நாளும், அப்புறம் ஒருவரையும் பொல்லாங்கு. அடுத்து இந்த கூட்டம் இருக்கிற வரைக்கும் நாம எல்லாருமே புத்தர்கள் தான். போங்க, இந்த நாட்டில் அறத்திற்கு பஞ்சம் இல்லை. ரொம்ப முயற்சி பண்ணணும் குழப்பத்தை ஏற்படுத்தணும்னா. ஆனால் உங்கள் முயற்சி திருவினை ஆகக்கூடாது என்பது எங்கள் 8 கோடி தமிழர்களுடைய பிரார்த்தனையும் ஒட்டுமொத்த அறச்சார்ந்த சிந்தனையும். சொல்றோம் இல்லையா, இயற்கையின் மீதும் உயிர்களின் மீதும். தம்பி லங் பனின்ல லங்குன்னு பேர் வச்சிருக்கார். நம்முடைய வாழ்விலே நம்முடைய சிந்தனை தான் நமக்கான வெளிச்சமாக இருக்கிறது. அந்த சிந்தனையை வளர்த்து கொள்ளுகின்ற வாய்ப்பை நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிந்தனை கூட்டம் என்று நான் கருதுகிறேன். நான் இறை நம்பிக்கை கொண்டவள்யா, நான் இறை நம்பிக்கை கொண்டவள் தான், அதுல மறுப்பு இல்லை. ஆனால் ஜாதியிலே நம்பிக்கை இல்லாதவள், உயர்வு தாழ்விலே நம்பிக்கை இல்லாதவள். உயர்வு தாழ்வின் மீது எனக்கு ஒருபோதும் நம்பிக்கை கிடையாது. குர்ஆனிலே ஒரு வார்த்தை இருக்கிறது, நான் உங்களை குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் பிரித்திருக்கிறேன். அவை உங்களை அடையாளம் காண்பதற்காகவே தவிர உங்களிடத்தில் உயர்வு தாழ்வு சொல்வதற்காக இல்லை என்கின்ற வேதம் படித்து வளர்ந்தவள் நான். எல்லா பெயர்களும் அடையாளத்திற்காகத்தானே தவிர உயர்வு தாழ்வு சொல்வதற்கு இல்லை என்கின்ற அடிப்படை சித்தாந்தம் என்னுடையது. நான் அந்த ஒரு பலத்தில் சொல்லுகிறேன். சமீபத்தில் ஒரு கருத்தை வைத்து என் சிந்தனை சென்றது, நான் அதை நாகப்பட்டினத்தில் பகிர்கிறேன். என்னுடைய அம்மா சின்ன வயசிலிருந்தே இறை நம்பிக்கையை அதிகமாக ஊட்டி வளர்ப்பார், ரொம்ப அதிகமாக ஊட்டி வளர்ப்பார். இப்ப கூட போன வாரம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது. எங்க அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, எதுக்கு இவ்வளவு போராடுற? ரொம்ப பிடிச்சது,
வீட்டுக்கு போகும்போது இதை மனசில் எடுத்துட்டு போங்க. எதுக்கு இவ்வளோ போராடுற? அவன்கிட்ட சொல்லு. நீ கேட்டா 1 தான் கேட்ப, அவன் கேட்டா 4 கேட்பான். அம்மாவனுடைய வார்த்தை. அடுத்து சொல்றாங்க, அவன் வாசல்ல தான் காத்திருக்கான். யாரு அவன் சொல்றது? இறைவன். அவன் வாசல்ல தான் காத்திருக்கிறான். அவனுக்கும் கொஞ்சம் வேலை கொடு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுங்க. அவனுக்கும் கொஞ்சம் வேலை கொடு. என் தாய் என்னிடத்தில் நான் 13 வயதில் இருந்த பொழுது சொன்ன ஒரு சிந்தனையை நான் சொல்றேன். நம்பிக்கைனா என்ன? இறை நம்பிக்கை எப்படி இருக்கணும்? எனக்கு தெரியாது. இந்து மதம் இதை எப்படி சொல்கிறது, கிறிஸ்துவ மதம் இதை எப்படி சொல்கிறதுல எனக்கு அந்த வயதில் தெரியாது. ஆனால் ஞானம் வருகின்ற பொழுது எல்லாம் ஒன்று என்று தெரியக்கூடிய அந்த நிலை வருது இல்ல, அந்த நிலை வந்ததற்கு பிறகுதான் நான் இதை பகிர்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தாராம். அந்த பெரியவருக்கு என்ன வேலைன்னா, போய் இறை செய்திகளை அடுத்தவர்களுக்கு சொல்றது. நல்லா இருங்க, நல்லா இருங்க, இப்படி இருங்க, ஒழுக்கமா இருங்க, தெய்வ நம்பிக்கையோடு இருங்கன்னு சொல்றதுதான் வேலை. 40-45 வருஷம் அவர் அந்த வேலையை செய்கிறார். ஒரு பாலைவனத்தை தாண்டி அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு தொழுகைக்கு நேரம் ஆயிடுது. அங்க சுத்தி செய்யறதுக்கு தண்ணி இல்லை. தண்ணி தேடுறாரு, இல்லை. உடனே மேலே பார்த்து துவா கேட்கிறார். ஒரு கிணத்தை காட்ட மாட்டியா அப்படின்னு போய் உட்காந்து, சரி சாப்பிட்டுறலாம், கிணறு தெரியல. அப்படி பார்க்கும்போது கிணறு தெரியுது. நேரா போய் கீழே பார்த்தா தண்ணி துணுண்டு இருக்கு. உடனே என்ன பண்றா, தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் அப்படியே போட்டு வழிச்சு எல்லாத்தையும் இது பண்ணி உள்ளே இந்த எடுத்து கொஞ்சம் தண்ணி வருது, அதை புழிஞ்சி புழிஞ்சி சேந்தி ஒது பண்ணிக்கிறாரு, குடிச்சிக்கிறாரு, சிரம பரிகாரம் எல்லாம் செய்து கொள்றாரு. தொழுகிறார், தொழுது முடிச்சு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு கொஞ்சம் இப்படி ஆஸ்வாசமா படுத்துட்டு இருக்கும் பொழுது ஒரு சலசலப்பு கேட்குது. இப்பதான் கிளைமேக்ஸ். நல்ல கதை சொல்லும். நான் சொல்லுவேன், கிழிந்த பாய்களில் என்னை படுக்க வைத்து கொண்டு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவாள் என் அம்மா. பவா சார் சொல்லுவார் இதை ரொம்ப அழகா. கிழிந்த பாயில் என்னை படுக்க வைத்துக் கொண்டு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்வாள் என் அம்மா. என் அம்மாவின் கதைகளில் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை. ரகசியம் சொல்லவா? அதனால் தான் நான் இன்று பறக்கும் கம்பளங்களில் இருக்கிறேன். தான் ரகசியமே. எங்கள் அம்மா சாதாரணமான ஆள் இல்லை. எங்கள் அம்மாவை புகழறதில்லை. உங்கள் வீட்லேயும் அதே அம்மா தான் இருக்குது. எனக்கு சொல்கிற மாதிரி தான் அதுவும் சொல்லுது. எனக்கு புரிகிற மாதிரி சில பேருக்கு புரிகிறதில்லை. அவர்கள் எல்லாம் அரசமரம், நான் போதி மரம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எந்த ஊருக்கு போனாலும் கடலில் மட்டும் கால் நனைச்சிரு சுல்தானாம்பாங்க. நான் கேட்டிருக்கேன் ஒரு நாள். இது வரைக்கும் 7 கடல்களில் கால் நனைத்திருக்கிறேன், உலகமெல்லாம் சுற்றி. ஏன் கேட்டேன், எங்கள் அம்மா சொன்ன பதில். ஏற்கனவே என் பேச்சை கேட்டால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், புதிதாக கேட்பவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எங்கள் அம்மா எவ்வளவு எங்கே போய் யோசிக்குது பாருங்க. சிந்தனை தானே. பெருசா யோசிச்சா என்ன, இத்தினூண்டு தான் யோசிக்கணுமா? எங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லுச்சு, சுல்தானா உன் காலை தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம்டா. எங்க இருக்குங்க சிந்தனை? என் காலை தொட்ட தண்ணி உலகம் சுத்துமா? அப்போ நான் அது சுத்தினா நீ சுத்த மாட்டியா? 31 நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன். ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவில் வாங்கினதில்லை. நாகப்பட்டினத்துக்கு வந்தது கூட இவரு தான் கொடுக்குறாரு. சிந்தனைகளை பெரிதாக வைத்துக் கொள்ளுதல். சலசலப்பு கேக்குது. என்னடான்னு இப்படி எழுந்திருச்சு பார்க்கிறாரு, மான் கூட்டம் வருது. மான் கூட்டம் வருதுன்னு இவர் கொஞ்சம் ஒரு கழிச்சு உள்ள போய் மறைஞ்சிக்கிறார். ஏன்னா செதறிடக்கூடாதுன்னு. அது நேரா வருது, பாருங்க என்ன நடந்ததுன்னு. அது நேரா வருது, கிணத்தை உள்ள பார்க்குது, மேலே பார்க்குது, சொல்லுன்னு தண்ணி மேலே வந்துருச்சான். கொஞ்சம் மெட்டாபிசிக்ஸ் தான், கொஞ்சம் சூப்பர் நேச்சுரல் தான். சொல்லுன்னு தண்ணி மேலே வந்துச்சா, அந்த தலைவன் குடிக்க எல்லாரும் வந்து குடிச்சுக்கிறாங்க. எல்லா மானும் குடிக்குது.
குடிச்சிட்டு போயிடுது. இந்த கஞ்சல் அரிசி இவர் பேர். இவருக்கு பயங்கர கோபம் அல்லா மேல. நேரா சல்லா துணி போட்டு அல்லாவை போட்டு பார்த்து கேட்கிறார், 45 வருஷமா உனக்காக சேவை செய்யறேன், தண்ணி குடுக்கல 8 மணி நேரமா, காட்டினா இத்தனூண்டு காட்டினேன், என் தாவு தீர்ந்து போச்சு இவ்வளவு தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு, அந்த மான் உனக்கு என்ன அப்படி சேவை செஞ்சதுன்னு உடனே நீ அப்படி சாங்ஷன் பண்ண. அசிரீரி வந்ததாம், நீ கேட்டது என்ன? கிணற்றை காட்ட சொன்னாய், காட்டினேன். அது குடிக்க தண்ணீர் கேட்டது, கொடுத்தேன். உனக்கு எது வேண்டும் என்பதில் தெளிவாக இரு, அதை தெளிவாக கேள். என் மனைவியும் பிள்ளைங்களும் சந்தோஷமா இருக்கணும் கடவுளே, பிரார்த்திக்காதீர்கள். தவறான பிரார்த்தனை. நீங்கள் வெறுப்படையும் வரைக்கும் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார். எப்படி பிரார்த்தனை செய்யணும்? நான் மகிழ்கின்ற அளவிற்கு என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என் மனைவி சந்தோஷம். எது கேட்குறீங்களோ அது உடனே கிடைக்குமா? இதுக்கு பேர் தான் ஞானம். அடிப்படையில் பார்த்தால் இதே விஷயம் தாங்க. அன்னைக்கு விராச்சிலை என்கின்ற ஒரு இடத்தில் ஒரு முருகனுடைய கோவில், அந்த கோவிலில் ஒரு திருவிழா. ஒரு வேலை நட்டு மேலே எழுதி இருக்கிறார்கள், வேல் உண்டு வினை இல்லை. இதுவரைக்கும் எனக்கு அந்த சொல்லுக்கு பொருள் தெரியாது. என் தாய் சொன்ன அந்த சொல்லை வைத்துக்கொண்டு அந்த சொல்லுக்கு நான் விளக்கம் தேடுகிறேன். வேல் உண்டு வினை இல்லைன்னா என்னமா அர்த்தம்? என்னமா அர்த்தம் சொல்லு, உனக்கு தெரிஞ்சது சொல்லு. வேல் உண்டு வினை இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீங்க நல்லா கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா நிசாமுதீன் சார் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுப்பார். ஓகேவா சார்? மாலி சாரை சேர்ந்து கொடுப்பார். வெரி குட். முருகம் இருக்க பயமேன், இப்படி தானே சொல்லி கொடுக்குறாங்க. அது கிடையாதுங்க. வினைனா தீவினை இல்லைன்னு சொல்லி தந்திருக்கிறோம், கிடையாது. அர்த்தம் என்ன தெரியுமா? வேல் இருக்குல்ல, கம்முன்னு இரு, அது உன் வேலையை பார்க்கும். வினை இல்லை, ஒன்னும் செய்யாது. சும்மா இரு, சொல் அற. அருணகிரிநாதருக்கு முருகன் தந்த பதில். சும்மா இரு, சொல் அற. வந்ததே பிரவாகம். அப்படி என்றால் சொல் புரிகின்ற பொழுது இருக்கக்கூடிய விளக்கங்கள் சொல் புரியாத போது தெரிகின்ற விளக்கங்களை காட்டிலும் உயர்ந்தது இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சும்மா சொல்லுங்க ஐயா, பெரியவங்க. என்ன ஐயா அர்த்தம்? வல்ல இறைவனின் சாந்தமும் சமாதானமும் ஏற்படுவதாக, அதானே? இதுல ஒரு சின்ன வித்தியாசத்தை அண்ணன் சொன்னான். அதிலிருந்து என் சலாம் அலைக்கும் நான் சொல்லும் பொழுது என்னுடைய எண்ணம் மாறி இருக்கு, என் நியத்து மாறி இருக்கு. பாருங்க, வல்ல இறைவனின் பெருங்கருணையால் உங்கள் மீது சாந்தமும் சமாதானம் ஏற்படுவதாக நான் சொல்றது இல்ல சலவாத். இறைவா, நான் இவரை சந்தித்திருக்கிறேன், இவர் மீது நீ உன் சாந்தத்தையும் சமாதானத்தையும் பொழிவாயாக என்று அல்லாவை பார்த்து நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை தான் சலவாத்தே தவிர நாம் சொல்லும் வார்த்தை அல்ல அது என்று சொன்னார் என் அண்ணன். சிந்தனை மாறுகிறது. சலவாத்தே ஒரு பிரார்த்தனை தான், இறைவனிடத்தில் நாம் வைக்கும் பிரார்த்தனை. பாரதி எப்படி சொல்றான் பாருங்க, தன் செயல் எண்ணி தவித்தது தீர்ந்து இங்கு நின் செயல் செய்து நிறைவு பெரும் வண்ணம் நின்னை சரணடைந்தேன். பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாது என்று உன்னை சரணடைந்தேன். இப்ப புரியுதா? லிங்க் பண்ணி பாருங்க. பரவிடும் பரம்பொருள் ஒன்று, ஒளி உற அறிவுதான் அதனுடைய இயல்பு. Knowledge is light from God. இறைவனிடம் இருந்து வருகின்ற ஒளி அறிவு என்றுதான் எல்லா மதங்களும் சொல்கின்றன. அடிப்படையில் நமக்கு புரியணுமே. புரிந்தால் புரிந்த சொற்கள் போதி மரமாகின்றன, இல்லை என்றால் அவை வெறும் அரச மரம் தான். என்னுடைய காலேஜ்ல 4 மணி நேரம் எங்களுக்கு FDP ப்ரோக்ராம் நடத்தினாங்க, ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். 4 மணி நேரமும் ஒருத்தரே பேசினார். எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? பேசுறவருக்கு தொண்டை இல்லை,
கேட்கறவங்களுக்கு வலிக்கும். ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா தம்பி? எங்க வலிக்கும்னு தெரியாது, பின்னி எடுக்கும் உடம்பு. 1 மணிக்கு ஆரம்பிச்சாருங்க, 2, 3, 4, 5ங்க, 5 ஆக போது பேச்ச நிறுத்தல போய்கிட்டே இருக்கு. கடைசியா 5 நிமிஷம் மனுஷன் ஒரு விஷயத்தை அப்படி வாரி போட்டாங்க. டே அப்பா, நான் சொல்லட்டுமா? ஒரு புத்தகம் வாசிக்கின்ற பொழுது 800 பக்கங்கள் வாசிக்கின்ற பொழுது 780 பக்கத்தில் கிடைக்காத ஏதோ ஒரு ஞானம் தேடுதல் 782வது பக்கத்துல 3வது பேரால கிடைக்கும். அந்த பேராக்காகத்தான் அவ்வளவு விஷயம் கிடக்கணும். நம்ம அவ்வளவு கடந்தால் தான் அது கிடைக்கும். அப்படியே லட்டு மாதிரி அது கிடைக்காது. இந்த தேடல் 5 மணி ஆகிறதுக்கு 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு மேட்டர் சொன்னாரு பாருங்க. அடே அப்பா, அதுல இருந்து என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் மாற்றிக்கொண்டேன். சொல்ல அப்படித்தானே? எப்படி மாற்றிக்கொண்டேன் பாருங்க. அவர் சொல்றார், டீச்சர்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்றார். உடம்புல வலிமையான பகுதி எது அப்படின்னு கேட்டார். ஆளாளுக்கு சொன்னாங்க, தொடை எலும்பு, தாடை, மண்டை, ஸ்கல், பல்லு எல்லாம் சொன்னாங்க. மென்மையான பகுதி எதுங்க உடம்புல? நாக்கு. அது உள்ள இருக்கு பாதுகாப்பே இல்லாம வெளியில இருக்கிற மென்மையான பகுதி கால், பாதங்க. செருப்பு இல்லாமலாம் நடந்துகிட்டு இருக்க முடியாது. கால், பாதம். இந்த மண்டை இருக்குல்ல, இது நல்லா டைட்டா தானே இருக்கு, இருக்கா? இது வலிமையானதா, பாதம் வலிமையானதா? எது வலிமையானது, பலமானது எது? மண்டையா, கால், பாதமா? மண்டை தான் பலமானது, பாதம் மென்மையானது. ஸ்கின் ரொம்ப மெதுவா இருக்கும், முள் இருந்தா குத்திரும், டக்கு. சூடுனா சட்டுன்னு பட்டும். இப்போ முடி இங்க இருக்கணுமா அங்க இருக்கணுமா? இயற்கையின் படிக்கு. அவர் கேட்டார், நான் கேட்கல. டீச்சர்ஸ்க்கெல்லாம் டீச்சர்ல அவர் கேட்கிறார், காலுக்கு தானே இருக்கணும், ஏன் மண்டையில வச்சான் அப்படின்னு அவர் சொல்றார். இந்த மண்டையில உடம்புலயே சூப்பரான ஒரு பொருள் இருக்கும், அதுக்கு பேர் மூளையாம். இந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் இல்லாத ஒரு ப்ரொடெக்ஷனை மண்டைக்குள்ள அந்த அந்த மூளையை வச்சு, அதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் போட்டு, அதுக்கு மேலே ஒரு கூலண்ட் போட்டு, அதுக்கு மேலே அந்த ஸ்கல்லுக்கு மேலே முடி, இதெல்லாம் இயற்கை பாதுகாத்து வச்சிருக்கு அந்த அந்த மூளைக்கு. ஏன்னா அந்த மூளைக்கு ஒரு விஷயம் இருக்கு, அது எப்பவுமே ஈரமாக இருக்கணும். அது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், ஈரமாகவே இருக்கணும். அது அந்த ஈரமான இந்த இடத்துல ஈரம் இருக்கிறதுக்காக மேலே ஒரு கூலண்ட் போட்டிருப்பாங்களாம். அந்த கூலண்ட்டு அந்த சவ்வு காயக்கூடாதுங்கிறதுனால தான் இவ்வளோ ஏற்பாடான்னு சொல்லிட்டு அவர் சொன்னாருங்க. ஒரு விஷயம், வெயில் பட்டா மட்டும் மண்டை வந்து அப்படி சூடாகாதான். சில பேர் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலே சுருன்னு சூடாயிடுமா. அதனால தான் சொல்லுவாங்களாம், மண்டை காயுது போயிரு, அப்படி சொல்லுவாங்களா? இந்த மண்டை காயாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த எலும்பு, இந்த மண்டை ஓடு, இந்த முடியெல்லாம். மூளையை மட்டும் சூடாக்கிக்காதீங்க கிளாஸ் எடுக்கும் போதும் பேப்பர் திருத்தும் போதும்னு சொன்னார். மற்ற விஷயம் 4 மணி நேரம் நான் மன்னிச்சிட்டேங்க அவரை. இந்த மண்டை சூடாகக்கூடாதுன்னு சொன்னான் பாருங்க. இந்த சொரப்புன்னு ஒன்று இருக்குங்க, உள்ள சொரப்பி ஒன்று இருக்கு, அந்த சொரப்பியை சரியா வச்சுக்கணும்னு பேசுறார். எனக்கு உடனே நான் அலர்ட் ஆகிறேன். என்னதான் இருந்தாலும் வகுப்புக்கு போகும்பொழுதும் பேப்பரை திருத்துகின்ற பொழுதும் கடமையாற்றுகின்ற பொழுதும் எந்த ஒரு டென்ஷனையும் எடுத்துக்கிறது இல்லை. அதுக்கு முன்னால எவ்வளவு நாளும் டென்ஷனா இருப்பேன். வந்துட்டோம், கிளாஸ்க்கு வந்துட்டோம், வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நோ டென்ஷன். இது எனக்கு கிடைத்த மாபெரும் அறிவு. நம்மில் எத்தனை பேர் இதை குழப்பிக் கொள்கிறோம்? எல்லாருக்கும் போதனைகள் வந்து சேருது, செயல்படுத்துறோமா? நான் இப்படி ரொம்ப வெளிப்படையா கேட்கிறேன், நம்ம செயல்படுத்துறது இல்லை. நான் செயல்படுத்துறது இல்லைங்கிறது ஒன்று விஷயம் சொன்னீங்கன்னா நீங்க ஒத்துக்குவீங்க. என்னுடைய அம்மம்மா சின்ன வயசுல சொன்ன ஒரு விஷயத்தை அப்படி கடத்திட்டு போறேன். ஒருத்தன் ஒரு புறா வளர்த்தான், நான் பெருங்கூட்டம், சரியா? புறா வளர்த்தான். புறாவுக்கு சொல்லி கொடுத்தான், இங்க பாரு, நான் உனக்கு எல்லாமே வந்து சரியா உன்னை வளர்த்து வச்சிருக்கேன், ஆனா நீ பாதுகாப்பா இல்லை,
நான் உன்னை வளர்க்குறது ஒரு காட்டு பகுதியில் ஏதோ எனக்கு தோணுச்சின்னு நான் வளர்க்குறேன். ஆனால் உன்னை பிடிச்சிட்டு போகிறதுக்குன்னு ஒரு நாள் ஒரு வேடம் வருவான். சரியா? எல்லாரும் சொல்லுங்க. நம்மளை பிடிச்சிட்டு போகிறதுக்கு வேடன் வருவான். உனக்கு முன்னால் விதைகளை தூவுவான். விதைகளை தூவுவான். ஆனால் நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம். சொல்லுங்க. நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம். சொல்லுங்க எல்லாரும். டெய்லி 100 தடவை வேடன் வருவான், விதையை தூங்குவான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். வேடன் வருவான், விதையை தூங்குவான், சிக்கிக்கொள்ள மாட்டோம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சா? ஒரு நாள் வேடம் வந்துட்டான். புறா என்ன பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க? இதே விஷயத்த சொல்லிச்சு. வேடன் வருவான், அவன் விதையை தூவினான். விதையை தூவினான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். விதையெல்லாம் சாப்பிட தொடங்கிடுச்சு. மறுபடியும் சொல்லிச்சு. வேடன் வருவான், விதைகளை தூவான், சிக்கிக்கொள்ள மாட்டோம் சொல்லிச்சா? அவன் வலையை விரித்தான். வேடன் வருவான், விதையை தூவான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். வலை விழுந்துருச்சு. அப்படியே மொத்தமாக தூக்கிட்டான். மொத்தமாக பட படன்னு சொல்லிட்டு மொத்தமாக சொல்லுது. வேடன் வருவான், விதையை தூங்குவான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். அந்த கதை எப்படி முடிச்சார் தெரியுமா? தொலை தூரத்தில் அவன் நடந்து போனான். புறாக்களின் தேய்ந்த குரல் காடு முழுக்க கேட்டுக்கொண்டிருந்தது. வேடன் வருவான், விதையை தூவான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். வெறும் சொல்லினால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு பொண்ணு பிரச்சனை, லவ் ப்ராப்ளம், என்கிட்ட கூட்டு வந்தாங்க. 4 மணி நேரம் பேசினேன். பொண்ணு அழுதுச்சு. நான் இனிமேல் படிக்கிறேன் மேடம், காலையில் காலேஜ்க்கு வந்துடுறேன் மேடம் சொல்லிச்சு. கிளம்பும் போது அவங்க அம்மா ஒரு டயலாக் சொன்னாங்க பார். சனியனே, இதைத்தானே நான் 40 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீ சொன்னேன்னு கேட்கறதுனால நீ கூப்பிட்டு வந்த. நான் சொன்ன அதை கேட்டுக்குச்சில்ல, கம்முன்னு போயேன். போக மாட்டோம். அந்த இடத்தில் கூட நம்முடைய ஏதோ ஒன்றை நாம் நிரூபணம் செய்ய வேண்டும் என்று இருந்தால் நாம் வெறும் அரச மரம் தான், நாம் இன்னும் போதி மரம் ஆகவில்லை. வாழ்க்கை நமக்கு பல்வேறு விதமான சோதனைகளை நடத்துகிறது. சோதனைகளை நடத்தாமல் இந்த உலகத்தில் யாராலும் எதுவும் கடந்து விட முடியாது. நான் ஒரு மந்திர சொல்லை உங்களுக்கு தருகிறேன். வாழ்க்கை எப்பொழுதும் உத்தரவாதத்தை தருவதில்லை நண்பர்களே, வாய்ப்புகளைத்தான் தருகிறது. யார் ஒருவர் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் சாதனையாளர்களே தவிர உத்தரவாதத்தை நோக்கி பயணிக்கின்றவர்கள் அவர்கள் ஒருபோதும் எதையுமே சாதிப்பதே கிடையாது. வாய்ப்புகளை யார் பயன்படுத்திக் கொள்வது, எப்படி பயன்படுத்திக் கொள்வது? சமீபத்தில் நான் தெரிந்து கொண்ட ஒரு விஷயத்தை அப்படியே கடத்திட்டு போறேன். குழந்தைகளுக்கு இப்படி சொல்லி தரதே இல்லை யாரும். ஃபர்ஸ்டா வரணும், வந்துட்டு என்ன பண்ண போற? ஃபர்ஸ்டா வரணும். அப்புறம் யார் செகண்ட் வர்றது? நான் 10வது தான், நல்லா இல்லை, ஒழுக்கமா வாழல. ஃபர்ஸ்டா வரவங்க தான் உருப்படுறாங்களா? ஃபெயில் ஆறவங்களாம் நல்லா இருக்காங்க சார். நிறைய மார்க் வாங்கி பாஸ் பண்ணவங்களாம் லூசா சுத்திட்டு இருக்குது. நிறைய வேலை, சரியான வேலை கிடைக்காம, வாய்ப்பு கிடைக்காம, சரியான மேற்படிப்பு போறதுக்கு காசு கிடைக்காம. ஏன்னா ஒரு டீச்சரா நான் சொல்றேன் பாருங்க, 98 மார்க் வாங்கிட்டு அழுவம் பார்த்திருக்கீங்களா? சிலது எதுக்குன்னா 2 மார்க் எங்கன்னு கேட்கும். என்கிட்ட அந்த வேற வந்து கேட்கும், இது தப்பு எதுவும் இல்லையே, இதுல ½ மார்க் 5 மார்க் 4.5 போட்டிருப்பேன். இன்னொன்னு இருக்கும், 2 வாங்கிட்டு சிரிக்கும். கிளாஸ்ல சிரிச்சிட்டு இருக்கோம், கேன்னு சரி. 98 2 பேசுது. 98 2 பேசுது என் கிளாஸ்ல. 98 அழுது. எங்க அப்பா திட்டுவார், 2 மார்க் எங்கன்னு திட்டுவார். அந்த 2 சொல்லுது, சி லூசு, எதுக்கு அழுவுற? எங்க அப்பா திட்டுவாருடி, 2 மார்க் எங்கன்னு சொல்லி திட்டுவாருடி, சி லூசு, என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. இதுக்கு 2 வாங்கிக்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு தெரில, அது 98 வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு தெரியல. என்ன சிஸ்டம் வச்சிருக்கோம் நாம வாழ்க்கையில? நான் ஒரு சூட்சுமத்தை சொல்லித்தரேன்.
98 வாங்குறது இல்ல நோக்கம். 32 வாங்கினா 34 வாங்கு, 34 வாங்குறவ 36 வாங்கு, 36 வாங்கினவன் 38 வாங்கு. ஃபெயில் தான், பரவாயில்லங்கிற. ஏன்னா 98 வாங்குறது எப்பவாவது 96 வாங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 32 வாங்கினவங்க 36 வாங்கி இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆஸ் அ டீச்சர் நான் சொல்றேன், 98 வாங்கிக்கிட்டு 96 வாங்குறான்னா அவ தோக்குறா. 32லேருந்து 36 நீ ஜெயிக்கிற, ஜெயிச்சுட்டே போவோம். நம்மை நாமே அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து கொண்டு செல்லுவது இப்படி யாருமே சொல்லி தரது இல்லையே. வகுப்பறைகள் எங்க இப்படி இருக்குது? வகுப்பறைகள் இப்படியா இருக்குது? எல்லோரையும் நாம் வேறு விதத்தில் செலுத்துகிறோம். நான் சொல்லுகிறேன், வகுப்பறையில் வாசிப்பது எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ வகுப்பறைகளுக்கு வெளியில் வாசிக்கின்ற பழக்கமும் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதனை சொல்லித் தருவதற்காகத்தான் புத்தக திருவிழாக்கள். எனக்கு தெரியல, மரங்களில் நான் ஏழை, இவர்கள் எனக்கு வைத்த பெயர் வாழைன்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். மூமேத்தா அவனுடைய அந்த பாட்டை படிச்சு பாருங்க. வாழ்க்கையில் ஒருவர் படுகின்ற கஷ்டம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக வாசிப்பு பழக்கத்தை, புத்தகத்தை தேடி தேடி வாசிப்பது. நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் தேவாரம் வாசிக்கிறேன், நான் திருவாசகம் வாசிக்கிறேன், நான் வள்ளலாரை வாசிக்கிறேன், நான் பாரதிதாசனை வாசிக்கிறேன். வாசிக்கின்ற பொழுதுதான் தெரிகிறது, ஏற்கனவே நாம் தெரிந்து கொண்ட விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ உண்டு. இன்னொரு ரகசியத்தை சொல்லுகிறேன். 30 வயதிலே வாசித்த ஒரு கவிதையின் பொருள் 30 வயதில் புரிந்ததை காட்டிலும் 45 வயதில் வித்தியாசமாக புரிகிறது. அதனால் ஒரு புத்தகத்தை ஒரு முறை வாசிப்பதல்ல, வாசித்துக் கொண்டே போவது. செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும் என்ற அந்த குறள் 20 வயதில் புரிந்தது வேறு, 45 வயதில் புரிவது வேறு. வாசிப்பை பெருக்கிக் கொண்டே போங்க. இன்னைக்கு என்ன சிரமம் தெரியுமா? மொழி ஆசிரியையாக இருந்து நான் சொல்லுகிறேன், வாசிக்கும் பழக்கம் குறைந்து கொண்டு இருக்கிறது, புத்தகங்களின் விற்பனை கூடிக்கொண்டே இருக்கிறது. புத்தகம் வாங்குகிறோம், எத்தனை பேர் வாசித்து முடிக்கிறோம்? வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, வாசிக்கக்கூடிய வாய்ப்பு பெறாதவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகத்தை கொண்டவர்கள் என்று நான் கருதுகிறேன். சமீபத்தில் நான் கம்பராமாயணத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு பாட்டுங்க, கம்பராமாயணம் தான், அது ஒரு கதை தான். கதையில் எந்த மாற்றமும் இல்லை, எனக்கு கதையே முக்கியம் இல்லை. அந்த கதையை சொல்ல வருகின்ற கவிஞன் வேறு எதையோ சேர்த்து சேர்த்து சொல்கிறான். ஒரு காட்சியை சொல்ற, எனக்கு இங்க எத்தனை பேர் வாழ்க்கையில் துயரப்பட்டவர்கள் என்று எனக்கு தெரியாது. துயரப்பட்டதனாலேயே மற்றவர்களுடைய வாழ்க்கையை துயரம் தந்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர் என்று தெரியாது. சில பேருக்கு ஒரு மனநோய் இருக்கிறது, தான் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டோமோ தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு கஷ்டத்தையும் கொடுத்துட்டு தான் போறது. இப்படி ஒரு நோய் இருக்கு, மனநோய் இருக்கு. நான் தான் கஷ்டப்பட்டனே, என் பிள்ளையாவது நல்லா இருக்கட்டும், இப்படி தாய் மட்டும் தான் நினைக்கிறாள். அவளே மாமியார் ஆகும்போது நினைப்பதே இல்லை. உன் புருஷன் தான் உன்னை மதிக்கல, உன் புள்ள உன் மருமகளை மதிக்கிறான்ல, விட. அப்படி மதிக்கிற யாருமே விடுறதே இல்லை. என்ன என் வீட்டுக்காரர் இவ்வளவு அடிமையா வச்சிருப்பாரு, உன்னை மட்டும் அவன் இவ்வளவு ஃப்ரீயா வச்சிருப்பானா? நான் விடுவேனா? அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய கேட்டகரி இருக்கு. கம்பனை வாசிக்கிறேன் நான். சேது பந்தல படலம் என்று ஒரு படலம் படிக்கிறேன். ராமன் குரங்கு கூட்டங்களை வைத்துக்கொண்டு பாலம் அமைக்கிற காட்சி. சாதாரண காட்சி தான், அது ஒரு மெட்டாபிசிக்ஸ் தான் வச்சுக்கோங்களேன், சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது இருக்குங்கிறாங்க, சில பேர் இல்லைங்கிறாங்க. நீங்கள் நடந்ததா நடக்கலையான்லாம் விட்டுடுங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள். ஒரு வார்த்தை சொல்கிறான், ஒரு குழந்தை சொல்லுது, அப்பா இந்த டிரைவரோட என்னை அனுப்பாதீங்கப்பா, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சொல் எனக்கு புரிந்து போகிறது. அப்படி புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். மலையை எடுத்து கடல்ல வீசுறாங்க, இதுதான் காட்சி.
மலையை புடுங்கும் பொழுது மலை நிறைய பூக்களாலும் வாசனை திரவியங்களாலும் வைர வைடூரியங்களாலும் நிரம்பி இருக்கு. நிரம்பி இருக்கக்கூடிய அந்த மலையை புடுங்கி எடுத்து கடல்ல வீசுறாங்க. இதுதான் காட்சி. இப்படி வீசினார்கள். கடல் எப்படி இருந்தது, மலை எப்படி இருந்ததுன்னு பேசுறான் கவிஞன். இது காட்சிதான். புலால் நாற்றம் வீசக்கூடிய கடல், மீன்கள் நிறைந்து புலால் நாற்றம் வீசக்கூடிய கடலில் வாசனை திரவியங்களும் மலர்களும் நிறைந்த மலைகள் சென்று பிடுங்கி எரியப்பட்டன. இவ்வளவுதான் கவிதை. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்களேன் கவிஞன். அந்த கடலின் துர்நாற்றத்தை பிடுங்கி எரியப்பட்ட மலை தன்னிலிருந்து புறப்பட்டு சென்ற மலர்களாலும் வாசனை திரவியங்களாலும் தேனின் சொரிதலாலும் அந்த கடலை வாசனை திரவியமாக்கி வண்ணமயப்படுத்தியதுன்னு எழுதுறான். பிடுங்கி போடப்பட்ட மலைதான், வாழ்க்கை இழந்த மலைதான். மலை அங்க போய் வாழ போறது இல்லை. பிடுங்கி எரியப்பட்டாலும் நன்றாக வாழ்ந்தவர்கள் தன் சமூகத்தையும் குடும்ப நலத்தையும் காப்பது போல் அந்த மலை அந்த கடலின் நலனை காத்ததுன்னு எழுதுறாங்க. அவன் கடைசியா சொல்ல வந்தது வேறு ஏதோ, சொல்லி போவது வேறு ஏதோ. வாழ்க்கை நமக்கு இப்படித்தான் பாடங்களை சொல்லித் தருகிறது. வாசிக்கக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டுமே. நான் சொல்றேன்ல, ஜாதி நிறைய இருக்கு. இன்னைக்கு கூட அது பிரச்சனை பேசப்பட்டு இருக்கு. அவ என்ன சொல்றா, எவ்வளவு ஜாதி இருக்குங்கிறா. அவ எவ்வளவு ஜாதி இருக்குங்கிறா. என்ன ஜாதி? ஆண் ஜாதி பெண் ஜாதி, அப்படித்தானே? நமக்கு என்ன சிக்கல் தெரியுமா? இப்ப ஓடி விளையாடு பாப்பா பாடுங்களேன். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தை. அப்புறம் காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு, பின் வழக்கு. அப்புறம் அப்படியே தேஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை என்று சொன்னது ஒண்ணு. ஆண் ஜாதி பெண் ஜாதி என்று எப்படி தெரியுமா சொல்லிட்டாங்க? அடுத்த வரி படிக்காதவங்க சொல்லிட்டாங்க. நல்வழியில வருது, சூப்பரா சொல்றா ஔவை. ஔவை என்றால் என்ன பொருள் என்றால் ஆதி பெண் பொருள். பெண் சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க. ரெண்டே ஜாதி தான்டா இந்த உலகத்துல. தமிழன் சொல்லுவது ரெண்டே ஜாதி தான். ஒன்னு கொடுக்கிறவன், ஒன்னு வாங்கி சாப்பிட்றவன். இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர், ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை. ஆண் ஜாதி பெண் ஜாதி கிடையாது. அது பன்னெடும் காலமாக சொல்லப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றின் பின்னால் ஓடாமல் நின்று நிலைத்து தேடி தெளிகின்ற பொழுது இன்னுமான விஷயங்கள் கிடைக்கிறது இல்லையா? அதற்கு பெயர் ஞானம். பல நேரங்கள்ல எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான். எல்லாம் மேல இருக்கிறவன் எப்படி பார்த்துப்பான்? நீயும் தான் உழைக்கணும். எல்லாம் அவனே பார்த்துக்க முடியாது. பல நேரங்களில் நாம் சில விஷயங்களை கடத்தி விடுகிறோம். நான் இந்த ஒரு சொல்லை சொல்கிறேன். என்னை புத்தனாக்கிய அந்த வினாடியில் புத்தன் என்கின்ற சிந்தனையை எனக்குள் ஏற்படுத்திய ஒரு போதி மர தத்துவத்தை சொல்கிறேன். ரூமி என்கின்ற ஒருவன் வாழ்ந்தான். 12ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இஸ்தான்புலில் பிறந்தான். அவன் பேர் ஜலாலுத்தீன் ரூமி. மஸ்னவி என்கின்ற மிகப்பெரிய 60,000 கன்னிகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய தத்துவ பேழையை கொடுத்து போயிருக்கிறான். தமிழிலே அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. முடிந்தால் வாங்கி படித்துக் கொள்ளுங்கள். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இறப்பதற்கு 25 நாட்களுக்கு முன்னால் என்னை பனையூரில் இருக்கும் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து, உன் வீட்டிற்கு ஒருவரை அனுப்புவேன், அவரிடத்தில் 1650 ரூபாய் கொடுத்து அவர் கொடுக்கின்ற புத்தகத்தை வாங்கி வைத்துக்கொள், முடிந்தால் படித்து கடந்து விடு என்று ஆணையிட்டு போனார். ஜலாலுத்தீன் ரூமியினுடைய மஸ்னவி. நான் ஒரு ரொம்ப சூட்சுமமான ஒரு விஷயத்தை சொல்றேன். ரூமியினுடைய
ஒரு தத்துவத்தை சொல்கிறேன். உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? தோற்கிறோம், அடுத்தவர்கள் தோற்கடிக்கிறார்கள், அவர்களால் தான் நான் தோற்றேன் என்று சொல்கிறோம். சொல்லுவதனால் சில சலுகைகள் நமக்கு கிடைக்கிறது. நிம்மதியான தூக்கம் கூட சில நேரங்களில் வந்துவிடும். ஆனால் அது உண்மையான தூக்கம் அல்ல. சிந்தனை எது தெரியுமா? நாம் தோற்பதற்கு நாம் தான் மறைமுகத்தில் ஏதோ காரணமாக இருக்கிறோம். இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் என் மூத்தோன் சொன்னான். தீதும் நன்றும் பிறர் தரவாரா. உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் சந்தேகம் வராதது ஏன்? இப்படி கேட்கிறான் ரூமி. யக்ஷனுக்கும் தர்மனுக்கும் நடந்த வாக்குவாதத்தில் கேள்வி பதில்களில் 120 கேள்விகளும் 120 பதில்களும் உண்டு. புத்தகம் இருக்கான்னு தேடி பார்த்து படிச்சுட்டு கடந்துருங்க. எது பகை, எது பண்பு, யார் நண்பன், எது பயணம், எது மரணம், எது அற்பமானது, எது அதிசயம். சூப்பரா சொல்றான். எது அதிசயம் சொல்லும் போது தான் சூப்பரா இருந்தது அந்த பதில். டெய்லி சாவை பார்த்தாலும் தான் சாவவே மாட்டோம்னு நினைக்கிறானே இந்த மனுஷன் வந்து அதிகமான அதிசயம்ன்றான் தர்ம. எது அற்பமானதுன்னா கவலை தான் அப்படிங்கிறான். கவலையை விட அற்பமானது உலகத்தில் எதுவும் இல்லை என்கிறான். நான் யோசிச்சு பார்க்கிறேன். நான் பல நேரங்கள்ல இந்த மாதிரி கூட்டங்களை கடந்து வரும்போது என் கையை பிடித்து கொண்டு பல பெண்கள் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? பல ஆண்களும் சொல்வார்கள், எங்க வீட்டில் உங்க பேச்சுன்னா ரொம்ப பிடிக்குங்க. நான் உங்களுக்கு என்ன பதில் தருவேன் தெரியுமா? என் பேச்சு உங்க வீட்டில் பிடிக்கும்னா அது உங்களுக்கு நல்லது. இப்படிதான் பதில் சொல்றேன். பெண்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? என் மனவலி அது சொல்லிடுறேன், இங்க யாருக்கிட்டையும் சொன்னதில்லை, இன்னைக்கு சொல்லிடுறேன். உங்க பேச்சு கேட்காம நான் தூங்குறதே இல்லைங்க. இருக்கிறீங்களா? இங்கேயோ இருக்கிறீங்க தானே? உங்க பேச்ச பல நேரங்களில் மண்டையோ கொடாஞ்சதுங்க அண்ணா. எனக்கு தூங்கவா பேசுறேன், என் பேச்ச கேட்டு எப்படி உனக்கு தூக்கம் வருது? ரொம்ப மண்டை குழப்பம் எனக்கு. இந்த மண்டை குழப்பத்துல ஒரு நாள் என் தோழி ஒரு செய்தி அனுப்பி இருந்தாங்க. அடடடடா, இதான் நான் நடக்குது, இதான் நான் ரசாயனம், இதான் நான் ரசவாதம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரியுமா அந்த தோழி சொல்லியிருந்தா? நீ ஆத்மார்த்தமாக பேசுகிறாய், உனக்கு தெரியுமா, உனக்கே தெரியாத ஒன்றை சொல்கிறேன், உன்னுடைய பேச்சுக்கள் எங்களை போன்ற பல பெண்களுக்கு தூக்க மாத்திரை. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தினால் தோற்கடிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு இந்த உலகத்தை சந்திக்கவே முடியாத உன்னால் என்று மனம் நொந்து தூக்கம் கலைந்து இருக்கின்ற பொழுது உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும், நாளை விடியும் பார், எழுந்திரு என்று நீ சொல்லுகின்ற பொழுது நான் மன அமைதி காண்கிறேன், ஆழமாக தூங்கி விடுகிறேன், அடுத்த விடியலுக்கு காத்திருக்கிறேன்னு சொன்ன. இப்போ புரிதல் வித்தியாசப்படுகின்ற பொழுது அது போதி மரமாகிறதா இல்லையா? ஏற்கனவே ஒரு விஷயம் நிகழ்கின்ற பொழுது, நிகழ்துதலிலே நாம் இருக்கின்ற பொழுது, ஒன்றிலிருந்து இன்னொன்று மாறுபடுகின்ற பொழுது ஒரு வித்தியாசம் நிகழுது. நான் 2 விஷயத்தை சொல்றேன். சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். இப்ப நான் சொல்ற மாதிரியான ஸ்மார்ட் இங்கில எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏனென்றால் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்களைத்தான் மண்டையில நிறைச்சி வச்சிருக்கோம். புதுசா சிந்திக்கிறதே இல்லை, சிந்திக்கிறதுக்கு அவ்வளவு பயம், பாதுகாப்பு இன்மை. குஞ்சன் சக்சேனான்னு ஒரு படம் பார்த்தேன். நம்ம எல்லாருமே படம் பார்க்கிறோம் தானே? நமக்கு ஒரு விஷயம் தெரியல, என்ன தெரியுமா? எந்த படம் பார்க்கறதுன்னு நமக்கு தெரியல, சத்தியமா தெரியல. சில படம் பார்க்கவே படாது, அதெல்லாம் பார்த்துடுறோம். ரொம்ப முனைப்பா பார்த்துடுறோம். ஸ்ட்ரெஸ் நம்பவே முடியாதுங்க, ஆனா பார்த்துட்டு வருவோம் அந்த படங்கள் எல்லாம். எங்க ஐயா பெரியார்தாசன் சொல்வார், உண்மையா ஒருத்தன் குதிக்கிறான், அவன் பேர் டூப்பு. குதிக்கிற மாதிரி நடிக்கிறவங்க எல்லாம் இங்க ஹீரோ. குதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம், குதிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம். உருப்படுமா இந்த நாடு அப்படிம்பாரு.
எங்க ஐயா பெரியார்தாசன். யோசிச்சு பார்க்கும் பொழுது படங்கள் தேர்ந்தெடுத்து பாருங்க. புத்தகங்களை போய் அப்படியே வாங்கிடாதீங்க, தேர்ந்தெடுத்து வாங்குங்க. என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் டே கூப்பிடணும் நீங்க பேசுறதுக்கு, நல்லா புக்கு விற்கணும்னா. நாளைக்கு முடிய போகுது, ஃபர்ஸ்ட் டே வாங்க, ஒரு ரவுண்ட் அடிங்க, வாங்காதீங்க. ப்ராஸ்பெக்டஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, எவ்வளோ காசு இருக்குன்னு பாருங்க, கரெக்டாக பிளான் பண்ணி வாங்குங்க. 4 பேர்கிட்ட விசாரிங்க, எந்த புக்கு இந்த வருஷம் நம்ம படிக்க வேண்டிய புக்கு என்ன புக்குன்னு விசாரிச்சு வாங்குங்க. அப்போதான் நம்ம படிச்சு முடிப்போம். குஞ்சன் சக்சேனான்னு ஒரு படம், வானத்தில் முதலில் பறந்த இந்திய விமானப்படையை சார்ந்த ஒரு பெண், அவ பேர் குஞ்சன் சக்சேனா. ஸ்ரீதேவி மேடத்துடைய பொண்ணு நடிச்சிருக்காங்க, ஜான்வி. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம், ஹிந்தி ஃபில்ம். கீழே சப்டைட்டிலோட நீங்க பார்க்கலாம். ஒரு 2.5 மணி நேரம் படம். ரொம்ப குண்டா இருக்கு அந்த பொண்ணு, ட்ரை பண்றா, நாம் பறக்கணும் அப்படின்றா, போறா வர, அந்த ஸ்ட்ரகிள்லாம் நிறைய இருக்கு. கடைசியா ரிஜெக்ட் பண்ணப்படுறா, மறுபடியும் வெயிட்டை குறைக்கிறா, போறா, ஜாயின் பண்ணிட்டா. இப்ப கிளைமேக்ஸ் பாருங்க. இங்க யாராவது அப்படி ஸ்மார்ட்டா இருக்கிறீங்களா? இல்ல தகப்பன்மார்களே, தாய்மார்களே, உங்கள் குழந்தைக்கு இந்த ஸ்மார்ட்னஸ் சொல்லி தரீங்களா? வெறி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 5 விஷயம் சொல்றேன். சாதிக்கணுங்கிற வெறி இருக்கணும், வரையறுக்கப்பட்ட இலக்கு இருக்கணும். எல்லாம் சாதிச்சிட முடியாது. வரையறுக்கப்பட்ட இலக்கு இருக்கணும், எல்லாத்தையும் மாற்றி சிந்திக்கின்ற அந்த மனப்பான்மை இருக்கணும், விளைவுகளுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளணும், தன்னம்பிக்கை இருக்கணும். இந்த 5 மேட்டர் இருந்துச்சுன்னா இந்த ஸ்மார்ட்னஸ் வரும். இந்த 5 விஷயம் இருக்கா? நம்மை பார்த்து நம் பிள்ளைகள் வளர்கிறார்கள், நம் சொல் கேட்டு வளர்வதே இல்லை. நம்ம பார்க்குது, இப்படி பார்த்து தான் வளருது. அவ கடைசியா செலக்ட் ஆயிட்டாங்க. 4 பேர் செலக்ட் ஆறாங்க. 4 பேர்ல 2 பேருக்கு தான் வாய்ப்பு. 4வது மாடிக்கு பயிற்சி கூட்டு போறான். 4வது மாடியில வெளியில இவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ஒன்னொன்னா வெளியில வருது. அதுல ஸ்மார்ட்டான ஒரு பொண்ணு, இவ தான் ஜெயிப்பா, இவ தான் தி ஃபர்ஸ்ட் லேடி அப்படின்னு பேர் போடுற ஒரு பொண்ணு. அவ போறாங்க உள்ள. குஞ்சன் சக்சேனா உட்காந்துருக்கா. எல்லா டீச்சர்கிட்டையும் திட்டு வாங்குற பொண்ணு உட்காந்துருக்கா. முயற்சி செஞ்சு தோப்பா, முயற்சி செஞ்சு ஜெயிப்பா, தோப்பா, முயற்சி செஞ்சு ஜெயிப்பா, அந்த மாதிரியான பொண்ணு. இந்த ஃபர்ஸ்ட் ஜெயிச்சுட்டே வந்துடுறாங்கல்ல, லைஃப் கஷ்டம் அவங்களுக்கு. தோத்து ஜெயிச்சு தோத்து ஜெயிச்சு தோத்து ஜெயிச்சு வராங்களா, அவங்களை தோக்கடிக்கவே முடியாது. நீங்க ஒரு லெவல்ல வந்து நின்றுடுவாங்க. அதை எனக்கு சொல்லி கொடுக்குறான் அந்த பொண்ணு. மேல ஏறா, 4வது மாடி. 4வது மாடியில ஒரு ஜன்னல் அப்படி திறந்து விடுறாங்க. திறந்து விட்ட உடனே ஃபர்ஸ்ட் பொண்ணை சொல்றாங்க, கிளைம். அவர் அப்படி நிக்கிறார் அந்த மாஸ்டர். கிளைம் அப்படின்ன உடனே நம்ம மேல ஏறிட்டா. இன்ஸ்ட்ரக்ஷன், ஃபோர்ஸ்ல, ஏர்ஃபோர்ஸ்ல, டிஃபென்ஸ்ல ஆர்டர் உடனே கேட்கணும்ல. ஜம்ப். 4வது மடியில கீழே குதிச்சா கால் உடைஞ்சிரும், லைஃபே போயிடும். ஜம்ப்ன உடனே அப்படி பார்க்கறா, டைம் பார்க்கறாரு. ஐ குவிட். அவ சொல்லிட்டா, போயா குதிச்சு காலை உடைச்சிக்கிறத விட நான் ஒழுங்கா என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன்னு குவிட் ஆயிட்டா. குஞ்சன் சக்சேனா ஏறுறாங்க, நிக்கிறா. கிளைம் அப்படின்னு நிக்கிறா. அந்த குழந்தை என்னமா நடிச்சிரு தெரியுமா, முகம் வந்து கண்ணெல்லாம் அப்படி துடிக்குது அவளுக்கு. நிக்கிறா. ஜம்ப் அப்படின்ன உடனே கீழே பார்க்குறோம், அதோட பாதாளம். அப்படியே அவன் டைம் லிமிட் போயிட்டே இருக்கு, தெரியுது. 5 செகண்ட்லக்குள்ள செய்யணும். அப்படியே அபோர்ட் டர்ன் பண்ணி ரூம்ல குதிச்சிட்டா. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஜம்ப் தான், ஜம்ப் அவுட் கிடையாது. ஜம்ப் அவுட் கிடையாது. ஸ்மார்ட்டா இருங்க. ஸ்மார்ட்டா இருக்கிறது தான். புத்தன் ஸ்மார்ட்டா இருந்தான். அந்த ஸ்மார்ட்னஸ் அவனுக்கு வந்துருச்சு. அதனால் தான் அவன் உட்கார்ந்த மரம் போதி மரம் என்ற புகழ் பெற்றது. நான் ஒரு விஷயம் சொல்லவா, ஒரு டீச்சரா, ஒரு குழந்தைய ஒரு டீச்சர் அடையாளம் காட்ட முடியாதுங்க. டீச்சர் தாங்க, குழந்தை தாங்க டீச்சர் அடையாளம் காட்ட. ஷீ இஸ் தி பெஸ்ட் டீச்சர். பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டும் ஒருத்தி கிடையாதுங்க, பெஸ்ட் டீச்சர்னு ஒருத்தி இருக்கிறா. பெஸ்ட் புக்குன்னு ஒன்று இருக்கு, பெஸ்ட் ரீடர்னு யாரும் கிடையாது. தேடி போங்க.
முக்கியமான ஒரு கருத்தை சொல்லிவிட்டு நான் இடம் சார்கிறேன். 2-3 மினிட்ஸ்ல முடிக்கிறேன். உங்கள் மனதிலே சில வெளிச்சங்களை பாய்ச்ச வேண்டும் என்பதற்காக பேச வருபவள் நான். இந்த பேச்சு கேட்பதற்கு முன்னால் உங்கள் மனநிலையில் இருந்து சற்றேனும் மாறுபட்ட உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சில மாற்றம், அத்தனை பேரும் இல்லை, யாரோ ஒருத்தர், என் வரவு வெற்றி, ஒருத்தர் தான் என் இலக்கு, ஒருத்தர் தான். இப்போ ஆகஸ்ட் மாசம் 23ஆம் தேதி ஏதோ ஒன்று நடந்தது. என்ன நடந்தது? வெரி குட், எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் 2023ஆவது வருஷம், சந்திராயன் 3 சாயந்தரம் 6:03க்கு 3ல போய் இறங்குச்சு. கரெக்டா? கரெக்டா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு செய்தியை சொல்ற பாருங்க. கோயம்புத்தூர்ல ஒரு பிரியாணி கடை பாய் 6 மணிக்கு கொண்டாந்து பிரியாணியை வச்சுட்டாரு விற்பனைக்கு. 6:03க்கு சூடா தேக்ஷாவை திறந்தாரு. செய்தி வந்துருச்சு, தென்துருவத்தில் சந்திராயன் போய் இறங்குச்சின்னு. 300 பொட்டலத்தையும் ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. எவ்வளவு சந்தோஷம் இல்ல? நம்ம நாடுங்க, வீரமுத்துவேல் தமிழன், இஸ்ரோவின் இயக்குனர். சாதிச்சோமா இல்லையா? தென்துருவத்தில் போய் அப்படி வச்சோமா இல்லையா? அதை பற்றிய ஒரு வரலாறு சொல்லிட்டு போறேன் பாருங்க. முனை முகத்து நில் என்கிறான் பாரதி, முனை முகத்து நில்லேல் என்கிறாள் ஔவை. யார் சொல்ல கேட்டுக்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ ரோட்ல இறங்குறீங்க, ஃபர்ஸ்ட் வந்துடணும்னு நீ ரோட்ல வண்டி ஓட்ட முடியாது, உனக்கு முன்னால் ஒருத்தன் ஓடிக்கிட்டு தான் இருப்பான். சரியா? அங்கெல்லாம் முந்திட்டு நிற்க முடியாது, பார்த்து தான் போகணும். நான் ஒரு வரலாறு சொல்றேன், இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும், அதனால சொல்றேன். முதல்ல ஒரு விண்கலம் போச்சா சந்திரனுக்கு? சந்திரனுடைய நிலத்துல முதல்ல கால் வச்சது யாரு? சொல்லுங்க. தான் எல்லாருக்கும் தெரியுமே. எப்படி தெரியும்? நான் சொல்லவா எப்படி தெரியும்? சிலதுக்கு தான் படிச்சு தெரியும். நம்மள நிறைய பேருக்கு சந்திரனை தொட்டது யார் ஆம்ஸ்ட்ராங்கோ, அதில் தான் தெரியும் நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் ஃபர்ஸ்ட் தொட்டதுன்னு. இந்த வரலாறு தெரியுமா? ஃபர்ஸ்ட் போய் சந்திரன் மண்டலத்தில் இறங்குச்சுல விண்கலம், அதில் ஓட்டிட்டு போன பைலட் இருக்கார்ல, அந்த பைலட்டு நீல் ஆம்ஸ்ட்ராங் கிடையாது. நான் இதை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு உண்மையாகவே ஒரு ஒரு வெளிச்சம் கிடைக்கும், ஒரு சின்ன ஒளிவட்டம். அந்த கலத்தை ஓட்டிய பைலட் பேரு எட்வின் சி ஆல்ட்ரின். 12 வருஷம் மூன்வாக் பண்ணவன், 3 வருஷம் வீட்டுக்கு கூட போகாம புவியியல் சக்தி இல்லாமல் இருக்கின்ற இடத்தில் நீந்தி நீந்தி நடந்து நடந்து பயிற்சி பெற்ற இன்டென்ஸ் ட்ரெய்னர் அந்த கலத்தின் பைலட். பக்கத்தில் இருக்கிறான்ல, அவன் பேரு நீல் ஆம்ஸ்ட்ராங். அவன் கோ பைலட். அவன் ஸ்பேஸ்மேன் கிடையாது, அவன் சீமேன். கடலிலே கப்பலிலே பயிற்சி பெற்றவன், ஆழ்கடல் குதிச்சு குதிச்சு பயிற்சி பெற்றவன். அங்க புவியீர்ப்பு சக்தி இருக்காது, பயங்கர பயிற்சி அவனுக்கு. அங்க பயிற்சி பெற்றவன் இங்க வந்து ஜெயிச்சிட்டான், இங்க வந்துட்டான். அவனுக்கு ஒரு 2 வருஷம் ட்ரைனிங். இப்போ 2 பேரும் இருக்கிறாங்க உள்ள களத்துல. போய் களம் இறங்குச்சு. என்ன நடந்தது? உங்கள் அத்துணை பேருக்கும் சொல்லுகிறேன். நீங்கள் வாழ்க்கையில் மாணவர்களாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், குடும்ப தலைவர்களாக இருக்கலாம், உறுப்பினர்களாக இருக்கலாம், தொழிலாளர்களாக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். யார் வெற்றியாளர்கள்? எந்த துறையை நீங்கள் சார்ந்தவராக இருந்தாலும் அந்த துறையில் யார் ஜெயிப்பார்கள் என்பதை சொல்கிறேன். களம் போய் இறங்கிருச்சு, கதவு திறக்குது. நாசாலிருந்து அறிவிப்பு வந்தது. Now the pilot shall pass. பைலட் குதிக்கலாம், ஆர்டர் வந்துருச்சு. இப்ப நான் தான் எட்வின்.
சி ஆல்ட்ரின் நிற்கிறேன். 12 வருஷம் ட்ரைனிங். என்ன ட்ரைனிங் தெரியுமா? புறா ட்ரைனிங் நினைக்கிறேன். அவன் குதிச்சு பழகினதெல்லாம் ஆர்டிபிஷியல். குதிக்கும் போது கீழே பார்க்கிறான், அவன் சொல்றான், அவனே எழுதுகிறான், நான் கீழே பார்க்கிறேன், புவியீர்ப்பு சக்தி இல்லை, அது எத்தகைய கேஸால நிரம்பி இருக்குன்னு தெரியாது, எந்த மாதிரி சதுப்பு நிலம்னு தெரியாது, குதிக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். குதிப்பதற்கு என்னை தயார் செய்வதற்கு 3 வினாடிகள் எடுத்துக்கொண்டேன். ஷால் பாஸ் 1 2 3 4 5th. Now the co-pilot shall pass. அப்படியே குதிச்சிட்டான் நீல் ஆம்ஸ்ட்ராங். உடனடியாக அந்த விஷயத்தை முழுமையான தியானமும் அறிவும் கொண்டு கீழே கால் வச்சான் பாருங்க. கால் பதித்தவன் வரலாற்றிலே இடம் கொண்டான். கொஞ்சம் நின்று பிந்தி யோசித்தவன் வரலாற்றில் அவன் பெயரே தெரியவில்லை என்பதாக பின்னுக்கு தள்ளப்பட்டான். முந்திக் கொள்கிறீர்களா? எந்த வேலையை நீங்கள் தொடங்கினாலும் அந்த வேலையை சிறப்பாக செய்வது அல்ல முக்கியம், முற்றுமாக சிறப்பாக செய்வது முக்கியம். முற்றுமாக சிறப்பாக செய்கிறீர்களா? உங்கள் போதி மரத்தில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் பெறுகின்ற ஞானம் போல் 2 வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஸ்டே ஃபிட், மெடிக்கலி அண்ட் லீகலி. சட்டப்பூர்வமாகவும் மருத்துவ ரீதியாகவும் ஃபிட்டா இருங்க. இந்த ஃபிட்னஸ் தான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடுவதல்ல சிகரம் தொடுவது. உங்கள் உயரத்தின் எல்லையை தொடுகிறீர்களா? நீங்கள் சிகரம் தொட்டவர்கள். யாரையும் பார்த்து நடிக்க வேண்டாம், யாரையும் பார்த்து பின்பற்ற வேண்டாம். புரிந்து கொள்ளுங்கள், படித்துக் கொள்ளுங்கள், ஞானத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். நான் ஒரு ஆங்கிலத்தில் ஓஷோ சொல்லுவார், nobody is inferior, nobody is superior, nobody is equal either. Humans are incomparable. You are you and I am I என்று சொல்லுவார். You are you and I am I. Don't compare yourself with anybody. It's a greatest insult for your own என்கிறான் ஹிட்லர். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருளை மெய்ப்பொருள் காணுங்கள்.